ஓம் நமச்சிவாய. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னறிக்கு உய்ப்ப வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை தொகுத்து வழங்கும் பொழுது 63 நாயன்மார்களின் அத்தனை வரலாற்றையும் சேர்த்து தொகுப்பதற்காக இறைவனுடைய அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இறைவனே அடியெடுத்து கொடுக்கிறார். உலகலாம் உணர்ந்தோதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்வேலி மேனியன் அழகில் சோதியன் அம்பலத்துள் ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனே அடியெடுத்து கொடுப்பதாக அந்த வரலாறு கூறுகின்றது. அப்படிப்பட்ட 63 நாயன்மார்களின் வரலாற்றை இந்த சிவராத்திரி அன்று அத்தனை பேரனுடைய வரலாற்றையும் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு சிவபெருமானின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சிவராத்திரியில் கண் விழித்து அங்கு நடக்கக்கூடிய அந்த 4 கால பூஜைகளையும் இரவு முழுவதும் கண் விழித்து சிவனினுடைய அருள் கிடைப்பதற்காக தவம் கிடப்போர் எத்தனையோ மிகப்பெரிய திருத்தலங்களிலெல்லாம் பல்வேறு பூஜைகள் நடைபெறுகின்றன, பாராயணம் நடைபெறுகிறது, பல்வேறு விதமான சிவ தொண்டுகள் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஸோ இந்த சிவராத்திரிக்கு நம்முடைய சிவமே என் தவம் சேனல் சார்பாக அந்த 63 நாயன்மார்கள் ஒருவரான அதிபத்தர் என்ற நாயன்மாரை பற்றி இப்பொழுது நம்ம நினைத்து பார்க்கலாம். ஸோ அதிபத்த நாயனார் ஒரு பரதவ குலத்தை சார்ந்தவர், மீனவர் குலத்தை சார்ந்தவர், சிவன் மீது அதிக பக்தி கொண்டவர். அதனால தான் அவரையும் ஒரு நாயனார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலியுகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலியுகத்தில் எல்லாரும் யாரை தேடி செல்கின்றோமோ இல்லாமோ பொருளை தேடி செல்கின்றோம். நல்லா தெரிஞ்சால் போதும். நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், அதாவது அருள் இருக்குதோ இல்லையோ பொருள் வேணுன்றார். கல்வி, செல்வம், வீரம் இவற்றெல்லாம் கல்வி மேலானது, வீரம் மேலானது. ஆனால் இன்று காசு இல்லை என்றால் எந்த பொருளையும் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு மக்களிடையே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் என்னென்னமோ நடக்கின்றது பார்க்கிறோம். நமக்கு ஒரு பொருள் கிடைத்தாலும் போகிற வழியிலே கண்டெடுத்தாலும் அதை நாம் தன்னகத்தே வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லோரிடமும் மேலோங்கி இருக்கும். ஆனால் இந்த நாயன்மார்கள் ரொம்ப வித்தியாசப்பட்டவங்க. இந்த அதிபத்த நாயனாரும் அதே மாதிரி தான். இவருடைய மெயினான மோட்டிவ் என்ன அப்படின்னா, தினமும் கடலுக்குள் சென்று மீன்களை பிடித்து கொண்டு அதில் சிறந்த ரக மீன், நல்ல பெரிய சிறந்த ரக மீனை கொண்டு போய் சிவனுக்கு படைப்பார். என்னடா இது சிவன் சைவமே, எப்படி அசைவம் அப்படின்னா அந்த பக்தி. உங்களுக்கு தெரியும், கண்ணப்ப நாயனார் வரலாறு நம்மளுடைய சேனல்லே சொல்லியிருக்கிறோம். இவர் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு முறையும் வந்தாங்கன்னா தன்னுடைய பெரிய மீனை, சிறந்த மீன், பெரிய மீனை சிவனுக்கு படைப்பது வழக்கமாக கொண்டிருந்தார். ஸோ இது இப்படியே காலம் சென்று கொண்டே இருக்கும் பொழுது ஒரு முறை ஒரே ஒரு மீன் மட்டுமே கிடைக்கின்றது. அந்த பரதவ குலத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் மீன் பிடிக்க சென்று கொண்டு திரும்பினாலும் ஒரு மீன் மட்டும்தான் கிடைக்கிறது. ஆனால் ஒரு மீன் மட்டும் கிடைக்கும் பொழுது அந்த மீனை மட்டுமே சிவனுக்கும் படைக்கின்றார். ஸோ இப்படியே பல நாட்களாக ஒரு மீன் மட்டும் கிடைக்கும் பொழுது அதை மட்டுமே தொழிலாக கொண்டவர்கள், அந்த மீன் பிடிப்பதன் மூலமே வருவாய் ஈட்டக்கூடியவர்கள், அந்த மீன் பிடித்து மீன் அதிகமாக இருந்தால்தான் தங்களுக்கு சாப்பாட்டுக்கே வரும் என்ற நிலை இருந்தாலும் கூட சிவனுக்கு அதை படைப்பதிலேயே அவர் ஒரே குறியாக இருக்கிறார். பக்தி மிகுதியின் காரணமாக அந்த ஊர் மக்களும் எதுவும் சொல்ல முடியல. ஸோ நாட்கள் செல்ல செல்ல யாரும் சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. ஏன்னா கிடைக்கிற ஒரு மீனையும் அங்கே கடவுளுக்கு படைச்சிடுறோம்ல, அப்போ என்ன பண்ணுறது? இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு ஒரு கட்டத்தில் அவரால் தளர்ந்து போயிறாள். சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒஸ்டான கண்டிஷனில் வர்றாரு. இறந்து போகக்கூடிய நிலைமையில் வரும் பொழுது தான் அந்த அதிபத்த நாயனார் ஒரு நாள் அவர்கள் மீன் பிடிக்க செல்லும் பொழுது அந்த அப்படியே ஒரு மின்னி தகதக என்று ரத்தினம், பவளம், வைரம், வைடூரியம் எல்லாம் கலந்த ஒரு தங்க மீன் ஒன்று அவர்களுடைய வலையிலேயே மாட்டுகின்றது. தங்க மீன் அதை பார்த்த உடனே ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். பரவாயில்ல,
நம்மளுடைய இந்த வறுமையெல்லாம் இந்த தங்க மீனை வைத்துக்கொண்டு நமக்கு தீர்ந்துவிடும், இறைவனாக நாம் இவ்வளோ நாள் படைத்ததற்காக நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவனிடம் கொடுக்கின்றார்கள், அதிபத்த நாயனாரிடம். அப்பொழுதுதான் அவர் பார்க்கிறார், எனக்கு இன்று கிடைத்ததும் இந்த ஒரு மீன் தான், இந்த மீன் அனைத்தும் சிவனுக்கே சொந்தம், நான் சிவனுக்கு தான் படைப்பேன். இதில் கூட கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த ஒரு பெரிய மீனை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை விற்றால் கிட்டத்தட்ட அந்த குலத்தை சார்ந்த அனைவருமே பெரும் செல்வந்தர்களாக மாறிவிடக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நிலையிலும் கூட அந்த மீனை இறைவருக்கே என்ன செஞ்சுறாரு, படைச்சு விட்டுறார். அப்பொழுதுதான் சிவபெருமான் தோன்றுகிறார். வானிலே பெரிய அசரீரியாக தோன்றி, அதிபத்தா, உன்னுடைய பக்தியை நாம் மெச்சினோம். தான் இறக்கும் தருவாயிலும் கூட தன்னுடைய குலத்திற்கு கூட எதுவுமே இல்லாமல் என் மீது மிகுந்த பக்தியினால் தினமும் ஒவ்வொரு மீனாக கொடுத்தாய். உன்னை சோதிக்கும் பொருட்டு ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும்படி நான் செய்தும் கூட அந்த மீனையும் எனக்கு படைத்து என்னுடைய ஒரு நல்ல எண்ணத்தை பெற்றாய். ஆனால் உன்னை ஆட்கொண்டு செல்ல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனோடு ஐக்கியமாவார் இந்த அதிபத்த நாயனார். நமக்கு தனக்கென்று நாம் பொருட்களை சேர்த்து வைத்தாலும் கூட பிறருக்கு உதவும் மனப்பான்மை வேண்டும். அதுவும் இது போன்ற இந்த 64 அடியவர்களினுடைய ஒவ்வொரு வரலாறையும் பார்த்தால் அங்கே சுயநலம் இருக்காது. இறைவனை மட்டுமே நிந்தித்து இறைவனுடைய அடி சேர வேண்டும் என்ற ஒரே மனதில் எந்தவித ஐயத்திற்கும் எந்தவித சுயநலத்திற்கும் இடம் கொடாமல் இருக்கக்கூடிய அந்த 63 நாயன்மார்களில் இந்த அதிபத்தி நாயன்மாரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். ஸோ அவர் பொருட்டு சிவனுக்கென்று நாம் ஏதாவது செய்தே ஆக வேண்டும். நாம் சாதாரண மனிதர்கள், அவரும் ஒரு சாதாரண மனிதர், சாதாரண மீனவர் தான். ஆனால் இறைவனுள் எவ்வாறு அவரால் ஐக்கியமாக முடிந்தது? தன்னலம் என்ற ஒரு நலம் இல்லை, தனக்கு என்று இல்லை, தான் என்ற அகம்பாதம் இல்லை, தாம், என் குலம், அந்த குலத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே அதற்காக அவங்க ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க இல்லையா, அதற்காக கிடைத்த பரிசு தான் அது. அதே போன்று நாம் நமக்கென்று எதையும் சேர்த்து வைத்து கொள்ளாமல் பிறருக்கு உதவுவதன் மூலமாக அதுவே இறைவனுக்கு செய்யும் உதவியாக நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோமேயானால் அது சிறப்பாக முடியும். வரும் 8ஆம் தேதி வரக்கூடிய அந்த சிவராத்திரி அன்று நீங்கள் அனைத்து கால பூஜையிலும் கலந்து கொண்டு இதுபோன்ற சிவபெருமானுடைய வரலாறை படித்து ஏதாவது பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நாமும் சிவனுடைய அருள் கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல சிவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஓம் நம சிவாயம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் நம்மளுடைய சிவமேயன் தவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.